நன்றி. காலம் தவறாமை என்பது சரியான குறிப்பிட்ட நேரத்தினில் இருப்பது மட்டுமல்ல, உன் கடமைக்கு தரும் மரியாதையும் கூட என்றார் ஒரு அறிஞர். ஒரு பழைய திரைப்பட பாடல் நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள். அடி என்னடி உலகம், இதில் எத்தனை கலகம், பந்தம் என்பது சிலந்தி வளை, பாசம் என்பது பெருங்கவளை, சொந்தம் என்பது சந்தையடி, இதில் சுற்றம் என்பது மந்தையடி என்ற ஒரு பாடல் நீங்கள் கேட்டு ரசித்த கண்ணதாசன் அவர்களுடைய ஒரு பாடல். சரி, காலம் தவறாமை என்பது குறித்த ஒரு செய்தியை கூறிவிட்டு ஒரு திரைப்பட பாடலையும் கூறியிருக்கிறாரே, இதற்கும் அதற்கும் என்ன தொடர்பு என்று உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். இந்த குழப்பத்திற்கான விடை உங்களுக்கு இறுதியில் கிடைக்கும். நிகழ்ச்சியினுடைய நெறியாளர் அவர்களே, எனது உரையின் மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் மருதுபாண்டியன் அவர்களே, சக சொல்வேந்தர்களே, விருந்தினர்களே, அனைவருக்கும் இனிய விடியல் அமையட்டும் என்ற வாழ்த்துடன் மாலை தமிழ் வணக்கம். நான் கல்லூரியில் படித்து முடித்த அந்த காலகட்டம் 85களினுடைய காலத்தினிலே தற்காலிக வேலை, கலைத்துறை ஈடுபாடு என்று சென்று கொண்டிருந்த அந்த ஒரு காலகட்டத்தினரே நண்பர் ஒருவர், பாலு உங்களுக்கு செய்தி தெரியுமா, திருச்சி வானொலி நிலையத்தில் நாம் விண்ணப்பித்தோம்னாக்கா குரல் பரிசோதனை செய்து நம்ம குரல் பிடித்து போனால் அதற்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு நம்மை கூப்பிடுவார்கள். முத்துப்பந்தல் என்பது போன்ற ஒரு பாடல்கள் நிகழ்ச்சி போல கூப்பிடுவார்கள். நாம் சென்று கலந்து கொண்டோமே ஆனால் நம்முடைய குரல் பதிவில் அந்த நிகழ்ச்சியினை ஒளிபரப்புவதோடு நமக்கு ஒரு நல்ல தொகையும் தருவார்கள் என்று கூறினார். உடனே நானும் விண்ணப்பித்து குரல் அவர்களுக்கு பிடித்து போக முத்துப்பந்தல் எனும் நிகழ்ச்சி படைக்க அழைத்தார்கள். அதாவது 5 திரைப்பட பாடல்களை தேர்ந்தெடுத்து அந்த பாடலை பற்றி சிலாகித்து அந்த சூழலை பற்றி நாம் பேசப்படும் விஷயத்தை முன்னரே எழுதி கொடுக்க வேண்டும். அவர்கள் அதை படித்து பார்த்துவிட்டு அங்கீகரிக்கப்பட்டால் பின் நாம் நம்முடைய குரலில் அந்த விஷயத்தை பேசி பதிவு செய்து கொண்டு பின்னர் ஒரு நாளில் அதனை ஒளிபரப்புவார்கள். எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது நான் ஒரு 5 பாடல்களை தேர்ந்தெடுத்து அதற்காக பேசி கொடுத்தேன். அந்த பாடல் இன்னமும் என்னுடைய நினைவிலே நிற்கிறது. கத்தியை தீட்டாதே நீயும் புத்தியை தீட்டு, ஒன்னாயிருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், நல்ல பேரை வாங்கவே பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே என்ற அந்த பாடல். அடுத்தபடியாக செல்ல கிளிகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே, என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை என்ற ஒரு பாடல். அடுத்த 5வது பாடல், அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் என்று இப்படியாக 5 பாடல்களை தேர்ந்தெடுத்து அந்த பாடல் தொடர்பாக என்னுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பானது. இப்படி ஒரு நிகழ்ச்சி படைத்ததும் நிலையத்தினுடைய இயக்குனர் அப்பொழுது திரு இளசை சுந்தரம் அவர்கள் பொறுப்பில் இருந்தார்கள். அவர்கள் என்னை அழைத்து, தம்பி உங்களுடைய குரல் நன்றாக இருக்கிறது, அடுத்த வாரம் 11ஆம் தேதி அன்னைக்கு காலையிலே ஒரு 10:30 மணிக்கெல்லாம் வந்துடுங்க என்று என்னிடம் கூறினார். அதாவது வானொலிக்கு இந்த நேயர்கள்லாம் கடிதம் எழுதுகிறாங்க இல்லையா, அதை வாசிக்க வேண்டியிருக்கும், நீங்கள் சொன்ன நேரத்துக்கு வந்துடணும் என்று என்னிடம் அவர் கேட்டுக்கொள்வதற்கு இணங்க நான் ஒளிப்பதிவுக்கு தயாராக வருவதாக கூறிவிட்டு எனக்கு அந்த நிகழ்ச்சிக்கான ஒரு ஊதியம் கொடுத்தார்கள். சந்தோஷத்தோடு மிகவும் மகிழ்வோடு ஊர் திரும்பினேன். நல்ல ஒரு விடியல் கிடைத்து விட்டதோ என்ற மகிழ்ச்சியினிலே நிகழ்ச்சி படைத்ததற்கு கையிலே தொகை, ஏராளமான கனவுகள், உற்சாகம், சந்தோஷம் என்று. அடுத்த வாரம் அந்த குறிப்பிட்ட நாள் அன்று காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு சுறுசுறுப்பாக மிதிவண்டியிலே பேருந்து நிலையம் நோக்கி செல்லும் பொழுது செல்லுகின்ற வழியிலே எனது நண்பன் இருக்கும் வீடு வழியாக இருக்கக்கூடிய அந்த தெரு வழியாக நான் சென்ற பொழுது, நேரடியாக சென்றிருந்தால் பிரச்சனையே இல்லை, சரி செல்லும் வழியிலேயே நம்முடைய நண்பனை பார்த்து ஒரு வார்த்தை எப்படி இருக்கிறேன் என்று கேட்டுவிட்டு செல்வோமே என்று அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்தேன். அந்த வீட்டுக்குள் நான் நுழைந்த பொழுது யாருமே வீட்டிலே இல்லை.
என்ன அவர்கள் எங்களோடு நல்ல நெருங்கிய நட்பு உடையவர்கள், குடும்ப நண்பர்கள். வீட்டிற்குள்ளே நுழைந்தால் யாரையும் காணவில்லை எனும் பொழுது, நான் அந்த வீட்டுக்கு உள்ளே நுழைந்து செல்லும் பொழுது, கொல்லைப்புறம் பார்க்கும் பொழுது ஒரே கலேபரம், கூச்சல், அழுகை என்று ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் பதறி போய் ஓடிப்போய் பார்த்தால் எனது நண்பனின் மூத்த சகோதரர் தனது 7 வயது குழந்தையை தலைகீழாக வைத்து கொண்டு மாடு தண்ணீர் அருந்தும் தொட்டியிலே போட்டு அமுக்கி விடுவதாக கோபத்திலே மிரட்டல் விடுக்க, குழந்தை ஒரேடியாக அழுது, ஐயோ என்னை விடுங்க, நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் என்று கதறுகிறது. குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் எதுவும் பேச முடியாமல் குடும்பத் தலைவனுடைய கோபத்தை பார்த்து வாயடைத்து போய் குமரிக்கொண்டு பதட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். நான் சூழலை பார்த்த விடுனையே புரிந்து கொண்டேன். குழந்தை பள்ளி செல்ல மறுக்கிறது, அடம் பிடிக்கிறது. ஆகவே தான் மிரட்டி அடித்து பயமுறுத்தி பள்ளி செல்ல வைக்க பிரயத்தனப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து ஓடிப்போய் அந்த குழந்தையை பிடுங்கிக் கொண்டு வீட்டுக்குள்ளே ஓடி சென்று, அண்ணி நீங்கள் அந்த குழந்தைய நீங்கள் உடனடியாக முகத்தை கழுவிட்டு சாப்பாடை போட்டு சீருடைய மாட்டி தயார் பண்ணுங்கள், நான் அழைச்சி கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுறேன் என்று கூறிவிட்டு அண்ணன் அவர்களை சமாதானப்படுத்திவிட்டு, விடுங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இப்போ வயலுக்கு செல்லுங்கள் என்று அவரை அனுப்பிவிட்டு, நான் அந்த குழந்தையை சமாதானப்படுத்தி பேசி அந்த குழந்தையை அழைத்து கொண்டு போய் பள்ளிக்கூடத்திலே விட்டு ஆசிரியரிடம் நிலைமையை கூறி ஒப்படைத்து விட்டு, காலத்தை பார்த்தால் காலையிலே மணி 9:30 தாண்டி விட்டது. 10:30 மணிக்கு நான் திருச்சியில் இருக்க வேண்டும். இப்பொழுது அம்மாப்பேட்டையில் நின்று கொண்டிருக்கிறேன். இனி திருச்சி சென்று வானொலி நிலையம் சென்றால் மணி அதிகமாகிவிடுமே, போவதா வேண்டாமா என்று ஒரு குழப்பம். எப்படி இருந்தாலும் சரி, வாய்ப்பு கொடுத்த மரியாதைக்காகவது நேரிலே சென்று விவரத்தை கூறி, தவறாக எண்ண வேண்டாம், இப்படி ஆகிவிட்டது என்று சமாதானப்படுத்தி விட்டாவது வருவோம் என்று திருச்சி சென்று விட்டேன். அங்கே நிலையத்தினுடைய இயக்குனருடைய வாசலுக்கு சென்ற பொழுது காலையில் மணி 11:30 ஆகிவிட்டது. அவர் என்னை நிமிர்ந்து கோபத்தோடு பார்க்கிறார். எப்பா, உனக்கே இது நியாயமாக இருக்கா? 10:30 மணிக்கு வர சொன்னால் 11:30 மணிக்கு வர்றியே, என்ன அது? இந்த மாதிரி இருந்தாக்கா நான் என்ன தான் பண்ணுறது? நான் ஒளிப்பதிவு நான் அன்றைக்கி நான் என்னத்தை பண்ணியிருந்தனோ அதை அப்படியே எல்லாத்தையுமே இன்றைக்கி ரத்து பண்ணுற மாதிரி கட்டாயமாக பிடிச்சது. நான் நம்ம என்னத்தை ஒளிப்பதிவு பண்ணுறது என்று கோபமாக பேசும்பொழுது நான் முகத்தை சற்றே சோகமாக வைத்துக்கொண்டு, ஐயா மன்னிக்க வேண்டும் ஐயா, நான் வேண்டும் என்று தாமதமாக வரவில்லை, 7:30க்கே வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டேன். ஆனால் வருகின்ற வழியிலே ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன குழந்தையோட வாழ்க்கை பிரச்சனை. வாய்ப்பா வாழ்க்கையா அப்படின்னு பார்த்தப்போ என்னால் யோசிக்க முடியலைங்களையா. அதுதான் அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லி அங்கே ஓடிட்டேன் என்று கூறிவிட்டு நான் நடந்த விவரங்களை தெளிவாக எடுத்து அவரிடம் உரைத்த பொழுது, நான் உரைத்த விதம் அவரை கவர்ந்ததோ அல்லது என் கண்களில் தெரிந்த உண்மை அவரை உறுத்தியதோ, சரி இந்த மாதிரிலாம் இனிமேலாம் தாமதமாக வரக்கூடாது, சாக்கு சொல்லக்கூடாது, தெரியுதா? சரி அந்த பக்கத்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு போங்க, அங்கே பெண் ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை நடத்த போகிறீங்க. கடிதங்களை உருக்கிக்கிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தயாராகி எல்லாத்தையும் தயாராகிட்டு வாங்க, இன்னொரு சரியாக ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம ஒளிப்பதிவுக்கு போவோம் என்று கூறினார். அந்த நிகழ்ச்சி நல்லபடியாக ஒளிப்பதிவு நடந்தது, ஒளிபரப்பானது. அதற்கு பிறகும் பல வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது என்பது ஒரு கதை. நான் இப்பொழுது விளக்கிய இந்த நிகழ்வு இங்கே உங்களுக்கு தோன்றலாம். வாய்ப்பா வாழ்க்கையா என்ற கேள்வி வரும் பொழுது, வாய்ப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் வரும், ஆனால் வாழ்க்கை என்று பார்க்கும் பொழுது உயிரோடு தொடர்புடையது. எனவே இங்கே விதி மீறப்பட்டது. நான் ஆரம்பத்திலே துவக்கத்திலே பாடிய அந்த ஒரு பாடல் உங்களுக்கும் அந்த பாடலிலேயே சில வரிகள் எப்படி வரும் என்று கேட்டீர்களே, அடி என்னடி உலகம் என்ற அந்த பாடலே, கோடு போட்டு நிற்கச் சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே, கோடு வட்டம் என்பதெல்லாம் கடவுள் போட்டதல்லடி, கொள்ளும்போது கொள்ளு தாண்டி செல்லும்போது செல்லடி என்ற ஒரு வரிகள் அங்கு வரும். இங்கு அந்த வரிகளைத்தான் எடுத்துக்கொண்டு வாய்ப்பா வாழ்க்கையா என்று பார்த்த அந்த சூழலிலே வாழ்க்கை அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தேன் என்று என்னுடைய நினைவலைகளை உங்களோடு பகிர்ந்ததில் மகிழ்ச்சி கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.